கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம் தேசத்திற்கு, நம் இந்திய தேசத்திலே குடியரசு தினம் 77ஆம் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இந்த 77ஆம் ஆண்டு குடியரசு தினத்திற்கு முன்பு நம் தேசத்திலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள் இருந்ததாக நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு அதுக்காக ஒரு குடியரசு தினம் என்று நம்ம பார்க்கிறோம். இது நம் தேசத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இந்த வெற்றியை கொண்டு வந்தவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி நம் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளுடைய எசேக்கியேல் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க தேசத்தை குறித்தும், அங்க நடக்கிற சம்பவங்களை குறித்தும், அங்க ஜனங்களை குறித்தும் ஆண்டவர் கோபப்பட்டு பேசுகிற சம்பவங்களும் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு நடந்ததற்கு முன்னமாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்திலே சொல்லி இருக்கிறார். இது எல்லாமே சொல்லப்பட்டு இருந்தாலும், ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியங்கள் அவர் என்ன சொல்றாரு? எசேக்கியேல்ல 36ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல சொல்லுகிறார், இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேங்கள், பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இனிமேல் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீங்க. ஒரு தோட்டம் பண்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் அந்த தோட்டத்திலே விதையை போடும் பொழுது அந்த விதை முளைத்து பலன் கொடுக்கிறது. அது போல உங்களை கர்த்தர் உங்கள் பட்சத்திலே வந்து உங்களை பண்படுத்துகிறார். பண்படுத்து நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களும், நீங்கள் அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களும், உங்கள் வாழ்விலே உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆண்டவர் நீங்கள் அநேகருக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய விருப்பம். அதனால்தான் நமக்கு சுதந்திரமாக இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவர் இந்த தேசத்திலே எங்கும் போய் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் பண்படுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இயேசு உங்களை பண்படுத்த விரும்புகிறார். அதனால் தான் சொன்னார், இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். பார்த்தீங்களா? உங்க பட்சத்துல இருந்து அவர் உங்களை கண்ணோக்குகிறார். கண்ணோக்கி பார்த்து நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்விலே இனி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பண்படுத்துகிறார்.